Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. தொழிலதிபர் ஒருவர் தன்னை பாலியல் வன்கொடுமை செய்து வீடியோ எடுத்தும் வீட்டிற்குள் அடைத்து வைத்தும் துன்புறுத்தியதாக இளம்பெண் ஒருவர் குற்றம் சாட்டியுள்ளார். மதுரையை சேர்ந்த சபர் நிஷா என்பவர் கடந்த 2023ஆம் ஆண்டு காளவாசல் பகுதியில் செயல்படும் லிங்கத்துறை என்பவரின் நிறுவனத்தில் பணியில் சேர்ந்துள்ளார். கடந்த 2024ஆம் ஆண்டு நிறுவனத்திற்கு சொந்தமான பணத்தை ஒப்படைத்த லிங்கத்துறை வீட்டிற்கு சென்றபோது லிங்கத்துறைக்கும் அவரது உறவினரான அபிஜித் என்பவரும் பாலியல் தொல்லை கொடுத்து புகைப்படம் எடுத்து வைத்துக் கொண்டு மிரட்டியுள்ளனர். கடந்த ஏப்ரல் 30ஆம் தேதி இளம்பெண்ணை கடத்தி லிங்கத்துறை வீட்டில் அடைத்து வைத்து பாலியல் ரீதியாகவும் துன்புறுத்தியதாகவும் கூறப்படுகிறது. இதுகுறித்து புகாரில் காவல் ஆய்வாளர் மீனா லிங்கத்துறைக்கு ஆதரவாக பேசி வருவதாக குற்றம் சாட்டியுள்ள பாதிக்கப்பட்ட பெண் பாதுகாப்பு கருதி சிங்கப்பெண் படை மற்றும் காவல்துறையின் அவசர உதவிக்கு தொடர்பு கொண்டபோது எந்தவித பதிலும் அளிக்காமல் தொடர்ந்து தாமதப்படுத்தியதாக குற்றம் சாட்டியுள்ளார். எனவே தனக்கு பாதுகாப்பு அளித்த உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அரசுக்கு கோரிக்கை விடுத்தார். ஒரு ஃபேமிலி, ஒரு குடும்பமே சேர்ந்து ஒரு பொண்ணுக்கு கூட்டு பாலியல் தொந்தரவு கொடுத்துருக்காங்கன்னா இந்த சட்டமும் சரி எதா இருந்தாலும் சரி அவங்க அதுக்கு சரியான திட்டத்தை அவங்களுக்கு கொடுத்து அந்த பெண்ணை அந்த பாதிப்புலேருந்து பாதுகாத்து அந்த பெண்ணை ஒரு பாதுகாப்பான நிலையில் வச்சுருக்கணும். அதை யாருமே இவங்க பண்ணலை. தப்பு செய்கிறவங்களுக்கு உடனே போகிறாங்க. அவன் பாலியல் தொந்தரவு கொடுக்க தான் செய்வான், நீ பாலியல் தொந்தரவை வாங்கிட்டு நீ பேசாமல் இரு, அவன் என்ன நடக்குதோ அதை பார்த்துக்குவோம், இன்னைக்கு உனக்கு கொடுப்பான் நாளைக்கு இன்னொரு பொண்ணு கொடுப்பான், அவன் கொடுத்துட்டே தான் இருப்பான், ஆனால் நாங்களும் ஒன்றும் செய்ய மாட்டோம், தப்பு செஞ்சவே நல்லா இருப்பான், நான் உன்னை வீட்டுக்குள்ளே வச்சு உன்னை கொளுத்தி இந்த விஷயத்த ஒரு கேஸ் வெடிச்சிருச்சு அதனால அவங்க இறந்து போயிட்டாங்கன்னு சொல்லி முடிச்சிருவேன் அப்படின்னு சொல்லி லிங்கத்துறை என்கிட்ட சொல்றாரு.